அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேத்தைக்கு பார்த்ததுல துரோகங்கள் இதை பார்த்தோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குமா, துரோகத்தோட இது அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வலின்னு சொல்லக்கூடிய டைமில் ஒரு டைம் அடித்தோடனே ஒருத்தனை வந்து நான் டக்குன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வலி வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் மாறி போயிடும். அந்த துரோகம்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள விட்டு போகவே செய்யாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துரோகம்னு சொல்லக்கூடியது வந்து உங்களை நான் நல்லா நம்பியிருப்பேன், என் உயிரோட மேலாட்டு உங்களை பச்சிருப்பேன். டக்குன்னு உங்கள்கிட்ட இருந்து நீங்களே என்னை வந்து குத்தும்போது என்ன வரும், குறுக்கில் போய் டக்குன்னு வந்து நான் உங்கள்கிட்ட பாசம், அன்பு, உறவு, லவ்வு, கேரிங்கு, எனிபடி ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன்னு வச்சுருங்களேன். டக்குன்னு உங்கள் குறுக்கில் வந்து நான் ஒரு கத்தியை வச்சு டக்கு 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 டக்குன்னு குத்துனேன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய துரோகம்னு சொல்லக்கூடியது அதில் தான் போகும். ஆக்சுவலாக வலியோட துரோகம் தான் பெரிய சம்பவம் பண்ணுறது. நிறைய பேர் நம்மளை சம்பவம் பண்ணியிருக்கவும் செய்வாங்க உங்களையும். அந்த இடத்துல இருந்து எப்படி மீண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பகுதியில் நான் சொல்கிறேன், அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.